ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. பார்ட்டி ஃபண்ட் கொடுத்திருந்தா நடவடிக்கை எடுங்க, வேணாம்னு சொல்லலன்னாரு. அப்புறம் வேற ஏதோ அதை கம்ப்ளீட் பண்ண விடுங்க. ஏன் கம்ப்ளீட் பண்ண விட எதிர்க்கட்சி மாட்டேங்கிறீங்க? தலைவர் உங்களுடைய உறுப்பினர்களை அமைதியாக உட்கார சொல்லி வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார். யாருமே உட்காரல. அதுக்கு அடுத்தபடியா சிஎம் பேசுறதுக்கு வாய்ப்பு சார் கொடுத்தார். ஒரு நிமிஷம் சார். இதெல்லாம் நாங்க பல தடவை பார்த்தாச்சு. நீங்க இல்ல சார், இதே திமுக இல்ல நீங்களும் நானும் சபையில இருந்து நேரடியா பார்த்த நிகழ்வுகள் வெளியில வந்து வேற மாதிரி மேனிபுலேட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இப்போ வந்து லைவா நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்களும் பார்த்தீங்க, நானும் பார்த்தேன், ஏராளமான மக்கள் பார்த்தாங்க. நான் அதைத்தான் அதனால நான் திரும்பவும் கேட்கிறேன். 2 நிமிடங்கள் அல்லது 3 நிமிடங்கள் திரு உதயநிதி பேசுவதற்கு ஏன் அனுமதி மறுத்தீர்கள்? ஏன் அனுமதிச்சா என்னன்னு கேக்குறேன். அப்படின்னா அந்த முதலமைச்சர் பேச்சுல குறுக்கிட கூடாதா? உட்கார்ந்துட்டாரு. அவர்தான் ஒரு வார்த்தையில பேசிட்டு இல்ல தொடர்ந்து அவர் பேசணும்னாரு. அவர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இல்ல போனாரு. முதல்ல அவர் அனுமதி அளித்த பிறகு பேசிட்டு உட்கார்ந்து விட்டார் எதிர்க்கட்சி தலைவர். அதன் பிறகு முதலமைச்சர் தொடர்ந்தார். அதுலயே கொஞ்சம் பிரச்சனை வந்த பிறகு சரி, நாம இதுல இருந்து கடந்து போவோம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த விவாதம் ஆரோக்கியமான முறையில அமையவில்லை. மாண்புமிகு முதலமைச்சருடைய உரையில் அரசு நிர்வாகம் சார்ந்த எதிர்க்கட்சியினரின் விமர்சனங்களுக்கு அவர் அளித்த பதில் ஏற்புடையவையாக இருந்தன. அதாவது பதில் அளிக்காமல் இல்லை. மின்வெட்டு பிரச்சனை பேசப்பட்டது, சட்டம் ஒழுங்கு பற்றி பேசப்பட்டது எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து. அதற்கெல்லாம் முதலமைச்சர் பதிலளித்தார். அவரால் உடனுக்குடன் பதிலளிக்க முடியல. அது பாவம், அடுத்த கூட்டத்தொடரில் ரெடி ஆகிடுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அதான். ஆனால் அடுத்த நாள் வந்து பதில் கொடுக்கும்போது மின்வெட்டு பிரச்சனைக்கு பதில் சொன்னார். நாங்கள் என்ன பண்ணோம் இந்த 40 நாளில் ஒன்றுமே பண்ணலைன்றாங்க, அதுக்கு சில விஷயங்களை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பதில் கொடுத்தாரு. அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மனதுக்குள் ஒரு பகை உணர்ச்சி இருப்பது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வெளிப்பட்டது. இந்த பகை உணர்ச்சி, வெறுப்புணர்ச்சி தொடர்வது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. சட்டமன்றம் ஜனநாயக முறையில் இயங்குவதற்கு நல்லதல்ல. ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெறுவதற்கு இது வழிவகுக்காது. இதெல்லாம் தான் என்னுடைய